கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை, அவனுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான இந்த இரண்டாவது பத்திலிருந்து இன்னும் சில தினங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அதிகமான வணக்க வழிபாடுகளும் அதிகமான இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட, ஆர்வப்படுத்தப்பட்ட கடைசி பத்தை நோக்கி நாம் பயணிக்க இருக்கிறோம். முதல் பத்து ரஹ்மத் என்று சொன்னால், இரண்டாவது பத்து மக்ஃபிரத் என்று சொன்னார்கள். மூன்றாவது பத்தை நரகத்திலிருந்து விடுதலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெறுமனே நரகத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, புனிதமான இந்த ரமலானுடைய கடைசி பத்தை பற்றி ஏராளமான செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது. கடைசி பத்தில் அல்லாஹ் ஜல்லஷஅனஹு தஆலா ஏராளமான மனிதர்களுக்கு மன்னிப்பை வழங்கி நரகத்திலிருந்து விடுதலை தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு ரமலானிலேயும் மன்னித்ததை விட மிக அதிகமாய் ரமலானுடைய கடைசி பத்தில், கடைசி நாளில், பெருநாள் என்று அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1000 மாதங்களை விட சிறப்பு மிகுந்த மாதம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய இரவு என்று சொல்லப்படுகிற, குர்ஆன் சொல்லுகிற புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவும் இந்த கடைசி பத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி பத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய கடைசி பத்து ஆகிவிட்டால் அவர்கள் தங்களுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். சாதாரணமாக நாம் பேச்சு வழக்கில் வேட்டியை மடித்து கட்டிட்டாருன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தில் மும்முரமாக முழு முயற்சியையும் உழைப்பையும் போடுகிற இடத்தில் இந்த வார்த்தைகளை பேச்சு வழக்கில் நாம் பயன்படுத்துவதைப் போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய கீழாடையை இறுக்கி கட்டி கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். மற்றொரு செய்தியில் இப்படி உண்டு, இரவு முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி பத்தை ஹயாத்தாக்குவார்கள். இரவு முழுக்க இபாதத்தில் ஈடுபடுவார்கள். மட்டுமல்ல, தங்களுடைய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கடைசி பத்தில் தஹஜ்ஜுனுடைய சமயங்களில் எழுப்பி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழமையை பற்றி, நடைமுறையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஏன் இந்த கடைசி பத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும்? கடைசி பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏன் இவ்வளவு மெனக்கெடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, சாதாரணமாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நேரம் நெருங்க நெருங்க நாம் செய்கிற ஏற்பாடுகளை, முன்னேற்பாடுகளை கொஞ்சம் நாம் விரைவுபடுத்துவோம் அல்லவா? அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னிப்புக்கான நாள் நெருங்குகிற போது, கூலி வழங்கப்படுகிற நாள் நெருங்குகிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாட்கள் மிக குறைவாக இருக்கிற காரணத்தினாலும், கடைசி பகுதிக்கு வந்துவிட்ட காரணத்தினாலும், ஏனைய 20 நாட்களை விட கூடுதலான மதிப்பையும் மரியாதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்துக்கு வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ரமலானுடைய கடைசி பத்தில், ரமலான் மாதம் முழுக்க வானவர்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள். கடைசி பத்து மட்டுமல்ல, ரமலான் முழுக்க இறங்குகிறார்கள். யார் யாரெல்லாம் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இபாதத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு வானவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செல்லுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த வானவர்களிடத்தில் தன்னுடைய அடியார்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். என்னுடைய வானவர்களே, அடியார்களே, நான் என்னுடைய அடியார்களின் மீது, மனிதகுலத்தின் மீது எந்த ரமலானை நான் கடமையாக்கினேனோ, நோன்பை கடமையாக்கினேனோ, அதை அவர்கள் பூரணப்படுத்திவிட்டு கூலிக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற செய்திகள் என்ன என்று கேட்கிற போது வானவர்கள் சொல்லுவார்களாம், ரப்பே, ஒரு தொழிலாளி தன்னுடைய வேலையை முழுமையாக முடித்துவிட்டால் அவருக்கு பூரணமான கூலியை வழங்குவதானே மிகச்சரியானது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அப்படியானால் என்னுடைய அடியார்களுக்கு நான் முழுமையான மன்னிப்பை அவர்களுக்கு நான் வழங்கி விடுகிறேன், நரகத்திலிருந்து விடுதலை அவர்களுக்கு நான் வழங்கி விடுகிறேன், என்னுடைய அடியார்களுடைய நன்மைகளை, தீமைகளை எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றி விடுகிறேன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லுவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸினுடைய தொடரிலேயே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நோன்பாளிகள் நோன்பை நிறைவு செய்துவிட்டு பெருநாளுக்காக வேண்டி தக்பீரை சொல்லி கொண்டு நடந்து செல்லுகிற போது அல்லாஹ் அதை பெருமை பாராட்டி பேசுகிறான். நான் அவர்கள் மீது கடமையாக்கி அந்த நோன்பை பூரணப்படுத்திவிட்டு என்னை அவர்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டே, என்னை புகழ்ந்து கொண்டே, என்னை மகத்துவப்படுத்தி கொண்டே இதோ இவர்கள் சாலையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறநாளுக்கு சென்று விட்டு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்புகிற போது அடியார்கள் எல்லாம் மன்னிப்பை பெற்றவர்களாக திரும்புகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு பெரிய கூலி வழங்கப்படுகிற நாளை நோக்கி நான் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த கடைசி பத்து என்பது நமக்கு மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக கடைசி பத்துக்கான அசல் நோக்கம் புனிதமான லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். மற்ற இரவுகளைப் போல கடைசி பத்தையும் நாம் தூங்கி கழித்து விடக்கூடாது, குறைவான இபாதத்துகளோடு முடித்துவிடக்கூடாது என்கிற காரணத்தினால் எப்படியாவது அந்த லைலத்துல் கத்ரை முழுமைப்படுத்தி விட வேண்டும், அதனுடைய முழு பலனையும் ஒரு மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்தில் அதிகமான முறையிலே இபாதத்து செய்வதற்கு ஆர்வப்படுத்தினார்கள். அதில் மிக முக்கியமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த புனிதமான இஅ்திகாஃபினுடைய அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வருடம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்த ஒரு அமல். ஒவ்வொரு ரமலானிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்திலே இஅ்திகாஃப் இருந்து விடுவார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடம் இஅ்திகாஃப் இருக்கிற போது சில மனைவிமார்கள் அனுமதி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இஅ்திகாஃபிற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதை பார்த்த மற்ற மனைவிமார்களும் மஸ்ஜித் நபவியிலே கூடாரம் அமைத்தார்கள் இஅ்திகாஃபிற்காக வேண்டி. ஏராளமான மக்களுடைய வருகையை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த வருடம் இஅ்திகாஃப் இருக்கவில்லை என்று மக்களுடைய அந்த கூட்டத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி, பொதுவாகவே இந்த உம்மத்தின் மீது ஒரு பெரிய கருணை கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏதாவது இந்த உம்மத்திற்கு கூடுதலாய் கடமையாகி விடுமோ என்று அவ்வப்போது பயப்படுவார்கள். தராவிஹை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுவதை கண்டு சஹாபாக்கள் பெருமானோடு சேர்ந்து கொண்டார்கள். நாட்கள் செல்ல செல்ல கூட்டம் அதிகமான போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது அல்லது 4வது நாள் பெருமானார் பள்ளிவாசலுக்கே வராமல் வீட்டிலே தன்னுடைய தொழுகையை தொழுது கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் உம்மத்தின் மீது இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏற்கனவே 5 நேர தொழுகை இந்த உம்மத்தின் மீது ஒரு பெரிய பாரமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் யோசித்து பார்க்கிறோம்.
ரமலானுடைய 20 ரக்காத்துகளோ 30 ரக்காத்துகளோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத அந்த தராவீஹினுடைய தொழுகையும் அல்லாஹ்விற்கு பிடித்தமாகி போய் அல்லாஹ் அதையும் இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கி இருந்தால் நம்முடைய நிலைமைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெரும் கருணை கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு சிரமமாயிடக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அமலை அந்த நேரத்தில் விட்டுவிட்டார்கள். அதே போலத்தான் இஅ்திகாஃபினுடைய அமலும் பெரும் கொண்ட கூட்டத்தை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது தொடர்படியாக செய்கிற போது இந்த உம்மத்தின் மீது இது ஃபர்லாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வருடம் நான் இஅ்திகாஃப் இருக்கவில்லை என்று ஒதுங்கி கொண்டார்கள். பிறகு தங்களுடைய வஃபாத்தினுடைய கடைசி வருடம், முந்தைய வருடம் பெருமானார் இஅ்திகாஃபை விடுகிறார்கள். கடைசி வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போன ரமலானில் விடுபட்ட அந்த 10 நாட்களுமாய் சேர்த்து 20 நோன்புகள், ரமலானுடைய 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்து அந்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எந்த வருடத்திலேயும் விடாத ஒரு அமல், விட வேண்டிய இக்கட்டான சூழல் வந்த போதும் கூட அதை அடுத்த வருடம் கலா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இஅ்திகாஃபினுடைய புனிதத்தை, அதனுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இஅ்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி தந்த சிறந்த ஒரு அமல். ரப்பிடத்திலே ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் இத்கும் மினன்னாரையும் ஒரு சேர அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி, அல்லாஹ்வை தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்வதற்கும் ரப்பினுடைய நேசராக நாம் மாறிக்கொள்வதற்கும் ஒரு சிறந்த வழி. அல்லாஹ்விடத்தில் தன்னை முழுமையான முறையிலே ஒப்படைத்து, நான் உன்னுடைய வீட்டிலே நான் சரணடைந்து விட்டேன், இனி நீ தராமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று ரப்பிடத்திலே அழுது புலம்புவதற்கு, அடம்பிடிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு புனிதமான இஅ்திகாஃபினுடைய அமல். இஅ்திகாஃபினுடைய அசல் நோக்கம் லைலத்துல் கத்ரினுடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை லைலத்துல் கத்ரினுடைய இரவு எந்த நாள் என்பதை சொல்வதற்காக வேண்டி வெளியே புறப்பட்டு வருகிற போது 2 சஹாபாக்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ரினுடைய இரவு எந்த தினம் என்பதை சொல்வதற்காக வேண்டி நான் வந்தேன். இப்படி 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருந்த காரணத்தினால் அந்த குறிப்பிட்ட அந்த தேதி, அந்த நாள் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இதுவும் என்னுடைய உம்மத்திற்கு ஒரு நிஅமத்து தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு எதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் குறிப்பாக சொல்லியிருந்தால் இந்த உம்மத்து அன்னைக்கு மட்டும் பள்ளிவாசலில் ஒன்று கூடி கலைஞ்சிருக்கும். ஆனால் லைலத்துல் கத்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவு கடைசி ரமலானில் குறிப்பாக இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளையும் நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு காரணமாய் அமைந்திருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கான ஒரு பெரிய பாக்கியம் புனிதமான இந்த இஅ்திகாஃபினுடைய அமலிலே நமக்கு கிடைக்கிறது. இஅ்திகாஃபினுடைய அமலில் ஏராளமான பாக்கியம் உண்டு. அதெல்லாம் முதல் விஷயம், ஒரு மனிதன் இஅ்திகாஃபில் இருக்கிற போது குறிப்பாக அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நசீபை, ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லைலத்துல் கத்ரை பற்றி ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய சிறப்புகளை பற்றி, அது இந்த உம்மத்திற்கு வழங்கக்கூடிய மன்னிப்பை பற்றி, அந்த இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது செய்யக்கூடிய ரஹ்மத்தை பற்றி ஏராளமான செய்திகள். குர்ஆன் சொல்லுகிறது 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. சாதாரணமாக இந்த உம்மத்திற்கு ஏராளமான சலுகைகள். ஒரு நன்மை செஞ்சால் 10 நன்மை, ஒரு நன்மை செஞ்சால் 10 நன்மை. இஹ்லாஸ், நல்ல உள தூய்மையோடு, நல்ல எண்ணத்தோடு, எந்த முகஸ்துதியும் இல்லாமல், யாருடைய எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் ஒரு இபாதத்து ரப்புக்காக வேண்டி மட்டுமே செய்யப்பட்டால் 700க்கும் மேற்பட்ட அவனுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு லட்சக்கணக்கான மடங்கு நன்மை. இப்படி ஏராளமான சலுகைகளும் நன்மைகளும் இந்த உம்மத்திற்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு லைலத்துல் கத்ரையும் ஒரு முஃமின் அடைந்து கொள்ளுகிறான் என்று சொன்னால், ஒரு லைலத்துல் கத்ரை முழுமையாக ஒருவர் அடைந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், அவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக இருக்க முடியும். 1000 மாதங்கள் இபாதத்து செய்த நன்மையை
1க்கு 10 மடங்கு நன்மை. யாருக்கும் தெரியாமல் இஹ்லாஸோடு ரப்புக்காக வேண்டி செய்கிற போது லட்சக்கணக்கான நன்மை. அதை ஒரு 1000 மாதங்களோடு நாம் பெருக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் யூகிக்க முடியாத நன்மைகளை அல்லாஹ் புனிதமான அந்த இரவிலே தருகிறான் என்கிற போது அந்த இரவை அடைந்து கொள்வதுதான் இத்திகாஃபினுடைய முதல் அசல் நோக்கம். இரண்டாவது இத்திகாஃப் இருப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் பள்ளிவாசலில் நீண்ட காலம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. எப்போ பார்த்தாலும் பள்ளியிலே உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. நாளை மறுமை நாளில் அரசுடைய நிழல் பெறக்கூடிய 7 நபரில் ஒரு ஆள் யாருன்னு சொன்னால், தன்னுடைய கல்வை தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு இணைத்து கொண்ட ஒரு மனிதர். எப்போ பார்த்தாலும் அவர் பள்ளிவாசலில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு, ஒரு இபாதத்திற்காக வேண்டி அவர் பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருப்பார். பள்ளியை விட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னு சொன்னால், ஒரு கடலில் இருந்து, ஒரு தண்ணீரில் இருந்து வெளியே வந்து விழுகிற மீன் துடிப்பதை போல அவருடைய கல்பு, அவருடைய உள்ளம் ஊசலாடி கொண்டிருக்கும். அடுத்து எப்போ பள்ளிக்கு போவோம்? கண்ணியத்திற்குரியவர்களை, முஸ்னத் அஹமதிலே இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிமொழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலிலேயே எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு பள்ளிக்கு வரலன்னா வானவர்கள் ஒருவருக்கொருவர் அவரை பற்றி விசாரித்துக் கொள்ளுகிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானவர்கள் அந்த மனிதரை பற்றி விசாரிக்கிறார்கள், இந்நாள் ஏன் பள்ளிக்கு வரல, என்ன காரணம்? ஒருவேளை அவர் நோயுற்றிருந்தால் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். ஒருவேளை அவர் ஏதேனும் சிரமத்தின் காரணத்தினால், கஷ்டத்தின் காரணத்தினால் பள்ளிக்கு வர முடியாமல் அவர் வெளியிலே இருந்தால் அவருக்கு இந்த வானவர்கள் உதவுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பள்ளிவாசலோடு ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை தன்னை இணைத்துக் கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய வீட்டோடு இருக்கிறதுக்கு சாதாரண பாக்கியம் அல்ல. நம்ம சாதாரணமாக இபாதத்திற்கு வந்தால் கூட எப்படா வெளியே போவோன்னு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நம்முடைய கல்பு அப்படி இருக்குது. நீண்ட நேரம் பள்ளிவாசலில் இருப்பதை நம்முடைய மனம் விரும்பவில்லை என்கிற போது பள்ளிவாசலிலேயே தவம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி ஒரு பெரிய பாக்கியம். இஅ்திகாஃபினுடைய சமயத்தில் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்ல முடியாது. ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது, குளிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபினுடைய சமயத்தில் பெருமானார் உள்ளிருந்து கொண்டு தங்களுடைய தலையை மட்டும் வீட்டு வாசலின் வழியாக பெருமானார் எனக்கு காட்டி தருவார்கள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பேன், தலை கழுகி குடிப்பேன், வாரி கொடுப்பேன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அப்போ குளிப்பது என்பது அத்தியாவசிய தேவையாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருப்பார்கள். எனவே கடமையான குளிப்பை தவிர்த்து வேறு எந்த குளிப்புக்காக வேண்டியும் இஅ்திகாஃபினுடைய இருப்பிடத்தை விட்டு, உள்பள்ளியை விட்டு வெளியே போகிறத மார்க்கம் அனுமதிக்கலை. சில பேர் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு கை கழுகிறதுக்காக வேண்டி ஹவுஸுக்கு போகிறாங்க, வெளியே போகிறாங்க. மார்க்கத்தில் அதுவும் ஏன்னா கை கழுகிறதுங்கிறது ரொம்ப லரூரத்தான ஒரு விஷயம் அல்ல, அது உள்ளே இருந்தே செய்ய முடியும். ஒரு வாளியில் ஒரு சின்ன டப்பில் என்ன செஞ்சுக்கலாம், கை கழுகி கொள்ள முடியும். ஆனால் அதை விடுத்து விட்டு கை கழுகுவதற்காக வேண்டி மட்டும் என்ன செய்கிறது, ஹவுஸுக்கு போய் உதவு செய்கிறதுக்காக வேண்டி, கை கழுகிறதுக்காக வேண்டி போகிறதுங்கிறது மார்க்கத்தில் அது பேணுதலுக்குரிய விஷயம் அல்ல. எனவே கடமையான குளிப்பல்லாத, மலம் ஜலத்திற்காக வேண்டி அந்த தேவையில்லாத, சும்மா கை கழுகிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடாது. உதவு செய்ய வேண்டும். கடமையான குளிப்பு உள்ள இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், பள்ளியை விட்டு உடனடியாக போய் குளிச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்துடலாம். இப்போ இது மாதிரியான தேவையில்லாத வேறு எந்த காரணத்திற்காக வேண்டியும் என்ன செய்யக்கூடாது, உள்பள்ளியை விட்டு அவங்க வெளியே செல்லக்கூடாது. அதே போல் வெளியில் போக வேண்டி மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி போனால் முடிச்சுட்டு எவ்வளவு விரைவாக உதவு செய்து விட்டு பள்ளிக்குள்ளே வந்துட முடியுமோ வந்துடணும். சில அன்பர்களை நாம் பார்க்கிறோம், அவங்க மலம் ஜலம் கழிப்பதற்காக தன் தேவைக்காக அங்கே போகிறாங்க. யாராவது தனக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களை பார்த்தா அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம். உதவு செய்யக்கூடிய இடத்துல அந்த கல்லில் உட்கார்ந்து 2 பேர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் பள்ளிவாசலுக்குள்ளே தான் இவர் இருக்கணும். தன் தேவைக்காக வேண்டி மட்டும் வெளியே அவர் போகும்போது அதை முடிச்சுட்டு எவ்வளவு விரைவாக உள்ளே வந்துவிட முடியுமோ வந்துவிட வேண்டும். அதே போல் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னதை போல அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், புனித லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான். என்கிற போது இபாதத்துகளில் அதிகமான கவனம் செலுத்தணும்.
முடிஞ்ச வரைக்கும் இபாதத்துகளில் ஈடுபடணும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நான் எத்திகாஃப் இருக்கிறதுனால நான் பேச மாட்டேன் யார்கிட்டையும் அப்படிங்கிற நிய்யத்தில் பேசாமல் இருக்கிறது மக்ரூ. அப்படி இருக்கக்கூடாது. மார்க்கம் நமக்கு அந்த வழிகாட்டுதலை தரவில்லை. தேவையான நேரங்களில் நல்ல விஷயங்களை பேசுகிறது தப்பில்லை. ஆனால் அப்படி ஒரு முடிவெடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இபாதத்தில் கழிக்கணும். முடிந்தவரை பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். பேசினால் நல்லதை மட்டும் பேச வேண்டும். சில விஷயங்கள் இடத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து நன்மையாக இருந்தால் கூடுதலாக கிடைப்பதை போல் பாவமாக இருந்தால் அதனுடைய தண்டனையும் கடுமையாக இருக்கும். நாம் இபாதத் செய்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டு இங்கே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சில அன்பர்கள் செல்ஃபோன்லேயே தன்னுடைய பெரும் கொண்ட நேரத்தை கழிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். முதல் 7 நாள் நம்முடைய பள்ளிவாசலை நான் சொல்கிறேன், முதல்ல 7 நாள் குறிப்பிட்டவர்கள் மட்டுமே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. ஒரு பேடுதலான முறையில் அமைதியான முறையில் எந்த சலசலப்பும் இல்லாமல் அந்த 7 நாள் போகுது. அந்த கடைசி 3 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கிறோம் என்று சில பேர் வர்றாங்க, தப்பு இல்லை. ரமலானுடைய கடைசி 10 நைட்டு மட்டும் இஅ்திகாஃபினுடைய நியத்து வச்சுட்டு, அது நஃபிலான இஅ்திகாஃப் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான இஅ்திகாஃப் என்று சொன்னால் கடைசி 10 நாள் முழுமையான முறையில் இருந்தால் தான் ரசூலுல்லாஹ் இருந்த இஅ்திகாஃபினுடைய நன்மை கிடைக்கும். அது சுன்னத்தான இஅ்திகாஃப்னு அதை சொல்ல முடியும். இந்த வருடம் என்று வார்த்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மக்ரிபுக்கு முன்னால் நாம் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடும். இப்படி வந்தால் தான் 10 நாள் தொடர்ந்து இருந்தால் தான் அது சுன்னத்தான இஅ்திகாஃப். அப்படி இல்லாமல் பகலில் மட்டும் இஅ்திகாஃப் இருக்கிற நியத்தில் உள்ளே வந்து இபாதத் செய்கிறாரு, அல்லது நைட்டு மட்டும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நியத்தில் வந்து சொன்னால் அது நஃபிலான இஅ்திகாஃப் தான். அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் கடைசி 3 நாட்கள் ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக வேண்டி உள்ளே வர்றாங்க. சிறியவர்கள் சின்ன மாணவர்கள் எல்லாம் உள்ளே வர்றாங்க. ஒரு பயிற்சிக்காக வேண்டி அவர்கள் இஅ்திகாஃபுக்கு இப்படி குறைந்தபட்ச நாட்கள் வர்றது தப்பில்லை என்று சொன்னாலும் கூட அப்படி வருகிற போது அதுவரைக்கும் இருந்த ஒரு கட்டமைப்பு உடைந்து விடுகிறது. அந்த பேணுதல் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்கிறது. இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஆங்காங்கே கூட்டமாக அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் மொபைல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிற போது முடிந்தவரை அது மாதிரியான சூழல்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இபாதத்து மட்டும்தான் செய்வேன், ஆகுமான காரியங்களை மட்டும் செய்வேன், வேறு எந்த காரியத்திலையும் ஈடுபட மாட்டேன், குரூப்பு சேர்க்க மாட்டேன், குழு சேர்க்க மாட்டேங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் நாம் அது மாதிரியான நியத்தில் வரலாம். இல்லைன்னு சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலேயே இருந்து இபாதத்து செய்து கொள்ளலாம். இங்கே வந்து அடுத்தவர்களுடைய இபாதத்துகளை அடுத்தவர்களுடைய இஅ்திகாஃபினுடைய பேணுதல்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது ஒரு நல்ல காரியம் அல்ல அது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதனுடைய அசல் நோக்கம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இபாதத்திலேயே தன்னுடைய நேரங்களை கழிக்க வேண்டும், குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இஅ்திகாஃப் இருக்கும். அதை பாழ்படுத்தக்கூடிய அதை நாசமாக்கக்கூடிய எந்த காரியத்திலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனை உள்பள்ளியில் பயன்படுத்தாமல் இருப்பது மிக மிக நல்லது. வியாபாரம் சம்பந்தமான விஷயமாக இருந்தால் கடைசி அந்த ஒரு 10 நாளைக்கு அதை ஒதுக்கி வைக்க முடியும், வேறு ஆள்கிட்ட அந்த வேலைகளை ஒப்படைக்க முடியும்னு சொன்னால் மார்க்கம் அதை செய்கிறது தான் நல்ல விஷயம். இல்லை உள்ளே இருந்து கண்ணியமான முறையில் ஒரு சில மெசேஜ்களில் அந்த காரியங்களை முடிச்சிட முடியும்னா கண்ணியமான முறையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அதை முழு நேர வேலையாக செய்து விடாமல் அதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது அல்லாமல் முழு நேரமாக இங்கே உட்காந்துக்கிட்டு பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்கிறது, இங்கே உட்காந்து ஊர்பலாய் பேசி கொண்டிருப்பது என்பதெல்லாம் இஅ்திகாஃபினுடைய புனிதத்தை கெடுத்துவிடும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த புனிதமான அமலுடைய சட்டத்திட்டங்களை பேணுதல்களை விளங்கி வாழ்வதற்கு அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.